உள்ள நட்பும் அவன் மீது உள்ள மரியாதையும் அக்கறையும் இருந்தால் கூட இந்த நேரத்துக்குள்ள இந்த வளாகத்துக்குள்ள வந்தா எங்க நிறமாறி போய்விடும் உங்களோட பயம். அநேகமா ஒரு 50-60 பேருக்கு நான் நம்ம தொடர்பு கொண்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்பதான் சொன்னாரு, மாமாப்பிள்ளை யாருமே வேண்டாம், நம்மளை நம்பி யாரும் வராம உட்கார வச்சு நம்ம பண்ணுவோம்னாரு. அப்ப நான் சொன்னேன், 21 டிபார்ட்மெண்ட் நீ கையில எடுத்துட்ட, நான் கூட வேண்டாம், இந்த கையில கொடுத்து இந்த கையில வாங்கினா அதுதான் வெற்றி. ஏன்னா உனக்கு நீ அவனை விட என்ன யாரு நம்ப போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அவ்வளவு தன்னம்பிக்கை. அதே மாதிரி அண்ணன் சண்முகமா இருக்கட்டும், பிரபாகரன் இருக்கட்டும், அங்க இருக்கிற இயக்குனராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நட்பு ரீதியா இங்க வந்தோடனே அவர்களுடைய பிரியமானவர்களாக மாறி மேடைக்கு வந்திருக்காங்களே தவிர இங்க வர வரைக்கும் இந்த மேடையை அலங்கரிப்பதற்காக யாரையும் கூப்பிடல. குகன் என்னத்தை சம்பாதிச்சாரோ என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா மனுஷங்க நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. எந்த பக்கம் போனாலும் சரி, எப்படிதான் அந்த உற்சாகமா இருக்கும் அப்படின்னு தெரியவே தெரியும். அவ்வளவு உற்சாகமான ஆளு. எப்ப கேட்டாலும் பகிரங்கமா ஏதோ ஒரு டால்பின் சவுண்ட்ல பேசுறது மாதிரிதான் குரல் இருக்கும். எனக்கு அதை பாத்தீங்கன்னா நீங்க டபுள் அந்த டைலாக்லயே பார்த்துருப்பீங்க. இதையெல்லாம் மீறி சினிமா என்பதை மிகப்பெரிய அச்சுறுத்திக்கிட்டே இருக்கும். நம்மளும் அந்த சினிமாவுக்கு சிரமப்பட்டு இன்னும் உதவி இயக்குனராகவே, இன்னும் சாதாரண துணை நடிகர்களாகவே 5 வருஷம் 6 வருஷம் போராடிட்டு முடியாம மறுபடியும் தன் சொந்த ஊருக்கே திரும்ப முடியாமலும் இந்த ஊர்ல வாழ முடியாமலும் எத்தனை பேர் இங்க நாடோடியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு சலிப்பு வந்துடும் சினிமா மேல. ஆனா இத்தனை வருட காலம் நம்ம அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தது ஏறத்தாழ ஒரு 30 வருஷமா கஷ்டப்படுறான். யார் இப்பதான் உங்க அப்பாவையும் பார்த்தோம். எங்க ஊர்லன்னா ஏதாவது அவனுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். எங்களுக்கு சினிமாவில் யாருக்குமே தெரியாதுயா. ஊர்ல எதையோ ஒன்று செஞ்சு கொடுத்துருவேன். இந்த ஊர்ல சினிமாவில் எங்களுக்கு என்னையா செய்ய முடியும்? ஏதோ ஆசைப்பட்டான், ஏதோ பண்றானோ, வந்துட்டான், மேடை வரைக்கும் வந்துட்டான், இதுக்கப்புறம் கடவுள் கொடுத்த வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லும் போதுதான் தெரிஞ்சு இந்த மாதிரி அம்மா அப்பாக்கள் அமைவதே சினிமாக்காரர்களுக்கு கொடுத்து வச்ச வரம். போய் ஜெயிக்கிறனா மரியாதை மாணவிக்கு வாடா, கல்யாணத்தை பண்ணடா, வீடுல இருக்கலாம், வயக்காட்டை பாடுறான்னு சொல்லி விரட்டிட்டு இருக்கிற அம்மா அப்பாவுக்கு பத்தியில ஆசைப்பட்டுட்டல போ எதுவாவது பார்த்துக்கணும். எங்க அம்மா அப்பா பத்தி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கும். அந்த வரிகள் தான் அப்பா பார்க்கும்போது யாரும் இருந்துச்சு. உங்களுக்கு என் மீது பாசம் இல்லை, அதனால் முதல் குழந்தையாக பெறவில்லை. இப்படி ஒரு கவிதை ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நான் கடைசி பையன், 8வது பையன். அதில் ஒரு வரி சொல்லியிருப்பேன், எது இப்படியோ நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யவில்லை, எனக்கான சிந்தனைகளை என்னுடைய பிரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை, நான் எது செய்தாலும் அமைதியாகவே இருக்கிறீர்களே, அதற்காக நன்றின்னு சொல்லி இந்த கவிதை முடிச்சிருக்கு. ஒரு நீண்ட கவிதை. அதனால அவன் என்ன செய்யறானே தெரியுமோ தெரியாது இல்லை, அமைதியா இருந்து அவனுக்கான வழியை திறந்து விட்டதுனால நிஜமா நீ விழுந்து விழுந்து வணங்க வேண்டியது அம்மா அப்பா அக்கா கால்கள் தான். ஏன்னா எப்பவுமே ஒரு சகோதரியை பாசம் சகோதரனுக்கு தான் தெரியும். அதுக்கு பார்க்கும்போது பார்த்த ஒரு தோழமையோட அவங்க வந்து அரவணைத்து அந்த பாசத்தை இந்த மேடையில வருத்தப்பட்டு என் தம்பி ஏறி நிற்கிறான், என் அண்ணன் ஏறி நிற்கிறாங்கிறாங்க. பாசங்கிறது வேற. எனவே இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விழா. எனக்கு இதில் என்ன இன்னும் கொஞ்சம் மரியாதை கொண்டு குகன் மேல் அப்படின்னா, உங்களுக்குலாம் தெரியும் தஞ்சாவூர்ல பேராவூரணிங்கிற மாவட்டத்திலேயே அங்கே வந்து குருவிக்கரம்பை சண்முகம் அவங்க வம்சாவளியில், அதாவது ஒரு வகையில் பெரியப்பா வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த வம்சாவளியில் இருந்தது. அவர் யாருன்னா இந்த தலைமுறைகளுக்கு தெரியாது நினைக்கிறேன். மற்ற பத்திரிகையாளர்களுக்கு நிறைய தெரியும். பாக்கியராஜன் மூலியமாக தான் அவர் பாடலாசிரியராக இருந்தார். அவர் வந்து நம்ம கல்லூரியில் வந்து தமிழ்துறை தலைவராக இருந்தார். பச்சையப்பன் கல்லூரியில் இருந்தார்னு நினைக்கிறேன். அவர் எழுதின முதல் பாட்டு, கவிதை அரங்கேறும் நேரம் மனக்கணைகள் பரிமாறும் தேகம். இந்த மாதிரி புகழ்பெற்ற பாடல்களை பாடிய ஒரு கவிஞனின் அந்த ரத்தத்திலிருந்து, அந்த உணர்விலிருந்து வந்ததுனால எனக்கு குகன் மேல ரொம்ப எனக்கு பாசம் உண்டு. எப்படி வந்து சொந்த படம் எடுத்து கண்ண